வணக்கம் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கபிலன். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான நல்ல ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கேன். என்னென்னா எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. என்னென்னா ஜிஎஸ்டியில் பேசிக் யூசேஜ் இந்த பால் இதுக்கெல்லாம் வந்து இது கிடையாது, ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி 5% இருந்தது. ஸோ இந்த ஸ்லாப் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஜிஎஸ்டி அப்படின்னா ஜூலை 1, 2017 இது அமலுக்கு வந்தது. இது 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 2016 இது தாக்கல் செஞ்சாங்க. ஓகேவா? இது ராஜ்யசபா, லோக்சபா அந்த பிரசிடெண்ட்டை சைன் வாங்கி அமலுக்கு வந்தது. ஓகே, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இது இருக்குது. இதில் என்னென்னா 3 ஸ்லாபு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு மாதிரி. இதில் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்லாபில் தான் இருக்குது. இது எந்தெந்த இதெல்லாம் பண்ணால் 0%, 5%, 12%, 18%, 28%ன்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸஸ் ஸ்லாபு இருக்குது. இதில் எதுலலாம் வந்து அவங்க ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க, மாறுதல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். புகையிலை பொருட்களுக்கு மீதான வரி எப்போது அமலுக்கு வரும் என்பதை முடிவு செய்ய ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அதிகாரம் அளிச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் போடணும், இன்னும் வந்து அது கூடும். ஓகேவா? இப்போ இருக்கிற சிகரெட் விலையெல்லாம், ஆல்கஹால் விலையெல்லாம் இன்னும் கூடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பிற பொருட்களுக்கு மீதான புதிய ஜிஎஸ்டி வரிகள், ஓகேவா, செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வரும். இப்போதைக்கு என்ன தேதி? செப்டம்பர் 4. மோட்டார் வாகனங்களுக்கான முக்கிய அறிவிப்பு என்னென்னலாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 சிசி வண்டி இருக்கு இல்லைங்களா, இந்த கேடிஎம், அதாவது புல்லட்டு, புல்லட்டுலாம் வந்து 350 சிசி வண்டி. அது சொகுசு கார்கள், அப்புறம் தனியார் பயன்படுத்தும் விமானங்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி. இனிமேலுக்கு இந்த புல்லட்டு 350 சிசி புல்லட் வண்டியெல்லாம் 40% வரி உண்டு. ஓகேவா? அனைத்து மோட்டார் வாகன பாகங்களுக்கும் இனி 18 பாகங்கள், அந்த வண்டி வீணா போச்சுன்னா பாகங்கள் வாங்குவாங்களா, அதுக்கு 18 வரி வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆட்டோ வாகனங்கள் மீதான அந்த 3 சக்கரம் இருக்கு இல்லையா, அதுக்கு 18% குறைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி 28% இருந்துச்சு, இப்போ 18% ஆட்டோவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோ வாகனங்களுக்கு 28% வரி வசூலிக்கப்பட்டது முன்னாடி. அதுக்கப்புறம் அத்தியாவசிய பொருள் எதுக்குன்னா சாமானிய மக்களுக்கான பொருட்கள் எதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, 5% குறைப்பு. ஓகேவா? பால், ரொட்டி, சப்பாத்தி போன்ற பொருட்களுக்கு வரியே கிடையாது. பேசிக் பொருளான டெய்லி யூசேஜ் பண்ற அத்தியாவசிய பொருளுக்கு பால், ரொட்டி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் போன்ற இதுக்கெல்லாம் வந்து எதுக்குமே வந்து அத்தியாவசிய பொருள்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் மெடிசின், இம்பார்ட்டண்டான மெடிசின், உயிர்காக்கும் மெடிசனுக்கெல்லாம் வரியே விலக்கு கொடுத்துட்டாங்க. சோப்பு, ஷாம்பு, டூத் பேஸ்ட் மீதுக்கு 5% வரி போட்டிருக்காங்க. விவசாய உபகரணங்கள் இருக்கு இல்லைங்களா, மீதான ஜிஎஸ்டி வரி 5% குறைப்பு. இப்போ மம்புட்டி இருக்கு, அருவா இருக்கு, அதுக்கப்புறம் பாறை இருக்கு, வயலுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த பொருள் வாங்குறதுக்கெல்லாம் 5% வரி, அதுக்கு மட்டும்தான். அப்புறம் உயிர் காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. நல்ல விஷயம். ஓகேவா? ஆனால் வந்து மருந்துகளுக்கு அது மாதிரிலாம் கிடையாது. ஆனால் பேண்டேஜ், அடிபட்டிருக்கு பேண்டேஜ் போடுவோம் அப்படின்னா அதுக்கு உண்டு. ஓகேவா? எவ்வளோ அப்படின்னா ரொம்ப 5% வரி தான் போட்டிருக்காங்க. உயிர் காக்கும் மருந்துகள் மீது இனி ஜிஎஸ்டி வரியை வசூலிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொருட்களுக்கெல்லாம் முன்னாடி 12% வரி இருந்தது. இப்போ 12லேருந்து 5 மாறி இருக்கு. 28லேருந்து 18க்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஏசி, டிவி, கார் வரி குறைப்பு. ஓகேவா? ஏசி, டிவி, கார் உள்ளிட்டவற்றுக்கு 28%லேருந்து 18 குறைப்பு. அப்புறம் டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்கிறதுனால அதுக்கு 5%. ஓகே, மற்ற காரங்களுக்கெல்லாம் 40% போட்டிருக்காங்க, டிராக்டருக்கு மட்டும் 5%. ஓகே, ஆனால் ஏசி, டிவி, காருக்குலாம் 28%, 18%. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற செப்டம்பர் 22 அப்புறம் எந்தெந்த அப்ளைன்சஸ்லாம் இருந்தாலும் அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ரேட் அதிகமாக இருந்தாங்கன்னா 18% வட்டி போடுறாங்களான்னு பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கணும். ஓகேவா? இது அனைத்தும் யார் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன், நிதியமைச்சர், இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த லிஸ்டெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இதோட எல்லா லிஸ்ட்டும் கண்டினியூஸாக இருக்குது. ஓகேவா? இது நமக்கு இப்போதைக்கு பேசிக்காக தெரியணுங்கிறதுனால உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் ஃபுல் லிஸ்ட்டே நான் உங்களுக்கு வந்து அதை கண் முன்னாடி வந்து நிப்பாட்டுறேன். ஓகேவா? இதை ஒரு தடவை பார்த்து நோட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துக்குங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.